அதர் பேண்ட் தான் ஒய்ஃபை கனெக்ட் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் அப்டேட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி தான் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது வந்து சவுண்ட் பார்த்தீங்கன்னா மீட்டர் ஆன் பண்ணால் ஸ்பீக்கர் சவுண்ட் வரும். இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது வருது உங்களுக்கு. இது ரன்னிங்கில் உங்களுக்கு வச்சு ஒர்க் ஆகாது. அதனால் பட்டன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கேருந்தே சாங்ஸ் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா இது தான் சாங்ஸை ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட் நாய்ஸ் வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசா லைட் வர மாதிரி இருக்கும், பார்க்கிங் லைட் வர மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலையுமே லைட் எரியிற மாதிரி இருக்கும். ஹைவேஸ்லேருந்து ஃபோன் பேசுகிறீங்க, ஹைவேஸ் ஓரமாக நிற்கிறீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லைட்டு உங்களுக்கு. இது வந்து ஆட்டோ டர்ன் ஆஃப் இண்டிகேஷன் வரும். இப்போ நீங்கள் லெஃப்ட்டில் போகிறீங்க, இண்டிகேட்டர் போகிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக் லெஃப்ட் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும் லைட். ஓகேங்களா? ஸோ அது வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனரேட் பிரேக்கிங் சிஸ்டம் வரும். ரீஜனரேட் பிரேக்கிங் சிஸ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஃப்ரெண்டில் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பிரேக்கிங் சிஸ்டம் ஆகும். அது வந்து வண்டிக்கு பேட்டரி சார்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது வந்து நம்ம லோ பண்ணிக்கலாம், லோ பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், டிஃபால்ட் பண்ணி ஹை பண்ணிக்கலாம், அதுக்கு எதுவும் புக் பண்ணிக்கலாம். இது வந்து நேவிகேஷன்ஸ் வரும் சார், மேப்ஸ் பார்க்குற நாய்ஸ் வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது வந்து கம்பல்சரி இது பேட்டரி வெக்கேஷன் மோட். இப்போ நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, ஒரு மாதம் கழிச்சிங்கன்னா சார்ஜ் வந்து டிஃபால்ட்டாக அப்படியே இருக்காது. அந்த சார்ஜ் ரொம்ப குறையிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஊருக்கு வெக்கேஷன் ஏதாச்சும் போனீங்கன்னா நீங்கள் ஸ்கூட்டி லாக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ லாக் ஆகிடுவாங்க. சிஸ்டம் சார்ஜ் வந்து உங்களுக்கு கம்மியாக விடாது. இது வந்து கம்பல்சரி. இது நீங்கள் ஜீரோவில் விடாமல் போயிட்டீங்கன்னா ஒரு நாள் பேட்டரி டெட் ஆகிட்டு பேட்டரி மொத்தமாக டெட் ஆகிடும் உங்களுக்கு. இது மெயின் திங் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி செக்யூரிட்டி, இது டேம்பரேஷன், ஃபால்ட்ரேஷன் வரும். இதெல்லாம் கம்மிங் ஜூனியர் பீட்டாக தான் இருக்குது. இதெல்லாம் சப்போஸ் பார்த்தீங்கன்னா வண்டி கீழே விழுந்தாலுமே உங்கள் ஃபோனுக்கு அலாரம் காமிச்சுன்னு சொல்லிட்டு, அப்புறம் வண்டி யாராவது ஷேக் பண்ணாலுமே உங்கள் ஃபோனுக்கு இன்டிமேட்டாக மெசேஜ் வர மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு இருக்குது. ஓகே, இது வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது. ஓலா எலக்ட்ரிக் ஆப் இது ஃபுல்லாகவே அந்த ஆப்லேயும் இருக்கும். நீங்கள் டாக்குமெண்ட் கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ், ஆதார், லைசன்ஸ் கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்சஸ் கண்ட்ரோல் வரும், ஜியோ ஃபின்ஸ் வரும், டைமிங்ஸ் வரும், ஹைப்பர் மோட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த ஃபெசிலிட்டி வரும். இது வந்து சிஸ்டம் அப்டேட்னா சாஃப்ட்வேர் அப்டேட். இன்கேஸ் ஏதாச்சும் அப்டேட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ கரண்ட்லி OS 4 இருக்குது உங்களுக்கு அப்டேட் உங்களுக்கு. இது வந்து அபவுட் எவ்வளோ கிலோமீட்டருக்கு ஓட்டிருக்கீங்க, பர்சஸ் ஆன் டேட் வரும். OS 4 என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கோ அது வீடியோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ரீபூட் ஆப்ஷன். இப்போ என்ன பார்த்தோன்னா பட்டன்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகலை, உங்களுக்கு டச் ஒர்க் ஆகுதுன்னா நீங்கள் இதுலேருந்து ரீபூட் பண்ணிக்கலாம். டச் வந்து ரீபூட் பண்ணிங்கன்னா நீங்கள் ரீபூட் ஆகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் டச் எதுவும் ஒர்க் ஆகலாம், நீங்கள் பட்டன் வந்து ரீபூட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதை அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸோ அது வந்து டுடே ரைட் சைடஸ் வரும். டுடே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எவ்வளோ 12 கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க, டுடே எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறீங்க, ஈக்குவல் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறீங்க, நார்மல் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கீங்க, ஃபோர்ஸ் இருக்கீங்க, ஹை எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இதிலே காட்டுற மாதிரி இருக்கும். ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளோ போயிருக்கீங்க, டாப் ஸ்பீட் எவ்வளோ இருக்கீங்க, இதிலே உங்களுக்கு காட்டும். டிவைஸில் கிளிக் பண்ணி இப்போ இருக்க பேட்டரிக்கு என்னென்ன ரேஞ்ச் போகணும் உங்களுக்கு காட்டும். இது பேட்டரியோட டெம்பரேச்சரும் மோட்டரோட டெம்பரேச்சரும் காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு நாய்ஸ் எதாவது வேணும்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாய்ஸும் வச்சுக்கலாம். டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் எவ்வளோ தாட்டில் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாய்ஸும் வரும். இதை அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ அப்ளை ஆகிடும். ஸோ உங்களுக்கு இதுமாதிரி டிஸ்பிளே வேணும், நீங்கள் நாய்ஸ் வேணும்னா நீங்கள் மியூட் பண்ணிக்கலாம். ஸோ நாய்ஸ் உங்களுக்கு கேட்காது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேப்ஸ் லைன்ஸ் வர மாதிரி இருக்கும். நீங்கள் மேப்பு டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மேப்பை டைப் பண்ணிங்கன்னா ஸோ மேப்ஸ் வர மாதிரி இருக்கும். மேப் அக்யூரேட்டாக இருக்குமா? கூகுள் மேப் மாதிரி? கூகுள் மேப் வந்து ஓலா மேப் தான் இருக்கும். அவங்களோட டிஃபால்ட் மேப் மேப் ஓலா மேப்ஸ் தான் வரும். டயர் ப்ரெஷர்லாம் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் கரெக்டாக இல்லை பார்த்துட்டீங்களா? என்ன டயர் போட்டுருக்காங்க?
வேறு எந்த கொஸ்டினில் விட்டாலுமே உங்களுக்கு சைட் லாக் ஆகாது. ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் விட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சைட் லாக் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் விட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெஹிக்கிள் ஆஃப் தான் ஆகும், சைட் லாக் எதுவுமே ஆகாது உங்களுக்கு. ஸோ இதுதான் மோட் சேஞ்சிங் வர மாதிரி இருக்கும். இதுதான் ஈக்கோ, நார்மல், ஸ்போர்ட்ஸ், ஹைப்பர் மோட் சேஞ்ச் பண்ணுறது. லாங் ப்ரெஸ் மட்டும் ஈக்கோ வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாங்ஸ் ப்ளே பண்ணுற ஆப்ஷன்ஸ் வரும். சாங்ஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணுற மாதிரி வரும். இது வந்து ரிவர்ஸ் ஆப்ஷன், க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் வரும். இது எதுனா ஸ்டாண்டர்டாக நீங்கள் வண்டி ஆன் பண்ணுங்கள், பிரேக் ஹோல்டு பண்ணி. இது லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டாங்களா? ஆமாம். ஃபஸ்ட்டு வேறு மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இதே சைடு தான் இதே மாதிரி தான் இங்கே தான் இருந்துச்சு. பேட்டரி எவ்வளோ வருஷம் வாரண்டி? 8 வருஷம் என்ரானியும் வாரண்ட்டி இருக்குது, எக்ஸ்டர்னல் வாரண்ட்டியே இருக்குது. வேணும்னா நீங்கள் போட்டுக்கணும். சரி. ஸோ 8 இயர்ஸ் இருக்கும். அந்த 1 lakh கிலோமீட்டர் மட்டும் இது பண்ணுற மாதிரி, 20,000 கிலோமீட்டர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து லைட்ஸ் கம்பல்சரி ஒரு லைட் எரியிற மாதிரி இருக்கும் டே அண்ட் நைட்டு. வேணும்னா இன்னும் லைட்டு வச்சுக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணால் தேர்ட் லைட் எரியும், ஃபுல் லைட்டு எரியிற மாதிரி இருக்கும். லாங் ப்ரெஸ் பண்ணால் மட்டும் அந்த லைட்டு மட்டும் ஆஃப் ஆகிடும். மார்னிங்கும் லைட் எரியுமா? டே லைட் லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். சிங்கிள் லைட் மட்டும் எரிஞ்சிட்டே இருக்கும். வேணும்னா ஐவின்னு வச்சுக்கலாம். ஐவி ஏன் அப்படி இல்லை? இன்பில்ட்டாக பண்ணி தான் இருக்கும். ஏன் அப்படி லைட்டு? அது வந்து ரூல் ஆக்டர் ரூல்ஸ் வச்சுருக்கு. ஓ, கம்பல்சரி ஒரு லைட் வண்டி. எரியும். நம்ம கம்பல்சரி அது கவர்மெண்ட் ரூல்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ சார்ஜ் போடுறது இங்கே ஃபோன், நம்ம கேபிள் ஃபோன் சார்ஜ் போடுறீங்க. என்ன சி டைப்பா? என்ன சி டைப் தான். சி டைப்பா? ஏ யூஎஸ்பி இல்லையா? யூஎஸ்பி தான் சார் இருக்கும். இந்த சி டைப்பா யூஎஸ்பி? யூஎஸ்பி போகிறோம் பார்த்துக்கலாம். ம். பூட்டுக்குள்ள லைட்லாம் வராதுல்ல? அந்த மாதிரி ஆப்ஷன். ஸோ நார்மல் இதிலே போட்டுக்கலாம். நாம ஃபைனான்ஸ்லேயே போட்டுக்கலாம். வீட்டு யூஸ் பண்ணுறதுனால போட்டுக்கலாம். ஓகே ஓகே. லைட் எரியிற மாதிரி இருக்கும். வீட்டில் லைட் எரியிற மாதிரி இருக்கும். இது வந்து வண்டி நம்ம கீழே வந்து செட்டிங் பண்ணி ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். இப்போ இது ஃபாஸ்ட் சார்ஜர் கிடையாதுல்ல? இது ஃபாஸ்ட் சார்ஜிங், ஹோம் சார்ஜிங் தான் வரும். எங்கெங்கெல்லாம் போட்டிருக்கு? போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தேனாம்பட்டை, மெசப்பாக்கம், அந்த சைடு ஏதாவது மாலில் இருக்கா? அது சரியாக இல்லை, அதுக்குன்னு தனி ஸ்டேஷன் வச்சுருக்கீங்களா? ஆமாம். நம்ம ஓலா ஷோரூம் எல்லாமே சார்ஜ் போட்டுக்கலாம். நீங்கள் காஸ்ட் எதுவுமே கிடையாது. நீங்கள் சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா சார்ஜிங் வர மாதிரி. காற்று வந்து கீழே போகிற மாதிரி இருக்கணும். நீங்கள் மூடி இப்படி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜும் ஏறாது, ஹீட் ஆகிடும். இல்லை ஃபேன் எக்ஸாஸ்ட் இருக்குது, காற்று வெளியே போனால் சார்ஜ் சீக்கிரமாக ஏறும். இப்படியே வச்சுக்கலாம்ல? அப்படியே வச்சு தான் இப்படி வச்சுக்கணும். காற்று வெளியே போகணும், இப்படி வச்சுக்கக்கூடாது. ஓகே. ஸோ காற்று வெளியே எஃபெக்ட் ஆகும். ஆமாம், ரொம்ப முக்கியம்.